மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் இப்படி தாங்க காடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது பால் ஊற்றுன்னு சொல்லுவாங்க. இங்கே தண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குமாங்க. இந்த மாடு மேய்க்கிறாரில்ல இந்த அண்ணா, இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரோட சின்ன வயசு ஃப்ரெண்டாக அவர் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தார். அந்த ஆலமரத்துலேருந்து நாங்கள் ஒரு வியூ மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஆலமரத்துலலாம் அந்த விழுதில் அதில் பிடிச்சி ஊஞ்சல்லாம் ஆடுவாராம் எங்கள் வீட்டுக்காரு. ரொம்ப ஜாலியாக இருக்குமா. சின்ன வயசில் இங்கே தான் வந்து வந்து எல்லா காட்டு வேலை செய்கிறவங்க இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்களாம். தொட்டி கட்டி குழந்தையெல்லாம் வந்து இங்கே தான் போட்டிருப்பாங்களாம். இந்த இடத்துல உள்ள தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு கேட்டால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என் பையனில் இந்த மரத்துக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது, இதுக்குள்ளே போய் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் இதை பிடிச்சி அந்த பழைய மூமெண்ட்ஸ் அந்த மெமரியை வந்து கொண்டு வந்து விளையாண்டு அவருமே வந்து அந்த யாருமே பழசை பார்த்தா இப்போ இப்படி இல்லை நேச்சுரலாக. ஸோ அதை வந்து யாருமே நினைப்பாங்க. அவருமே நினச்சி அவர் பையனை அந்த ஊஞ்சலில் விழுதில் வந்து தொங்க விளாண்டுச்சார். ஆனால் அது காஞ்சிருந்துச்சா, டபக்குன்னு அந்த விழுது தான் வந்துருச்சு. கொஞ்சம் பச்சை பசேன்னு இருந்தால் அந்த விழுது தாங்கும்ல, ஆனால் வந்து அது தாங்கலை. சரி ஓகேன்னு என் தங்கச்சி பையனும் என் பையனும் வந்து அந்த இதில் ஒளிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தார், நாங்கள் இங்கே வந்து விளையாடுவோம் இப்படி அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கேட்குறது. வந்து நல்லா இருக்குங்க அந்த வியூ. ஃபோட்டோஸ் நாங்கள் 2-3 ஸ்டில் ஃபோட்டோஸ் எடுத்தோம். நெல் நாற்று வச்சுருக்காங்க போல் அந்த வழியில், காட்டில் பச்சை பசேர்னு இருக்குது பாருங்களேன். ஃபோன்லேயே இப்படி தெரிஞ்சா ஃபோட்டோவில் நேரில் எவ்வளோ நேச்சுரலாக நான் ரசிச்சிருப்பேன்னு பாருங்களேன். மலைகள் பாருங்களேன், அந்த கொக்கு பறவைலாம் அழகழகாக இருக்குது. என் பொண்ணு தான் 2-3 செல்ஃபி எடுத்து கொடுத்தான். அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் கோழியில் பார்த்தீங்கன்னா சும்மா பில்டிங் மாதிரி இருந்துச்சு. என்னடா கட்டுறாங்கன்னு பார்த்தா, போன வட்டம் பார்க்கும்போது பில்டிங் ஆச்சு, இந்த வட்டம் பார்த்தா கோட்டு மாதிரி கட்டியிருக்காங்க, சின்ன கோட்டு மாதிரி. எவ்வளோலாம் டெவலப் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க நம்ம ஊர்.